அவள் வெறும் அத்தை அல்ல, என் கனவுகளை தட்டி எழுப்பிய அழகான தேவதை. என் மாமாவின் கவனக்குறைவு அவளுக்குள் ஒரு பெருங்கடலாக திரண்டிருந்த ஏக்கத்தை உருவாக்கியிருந்தது. அந்த ஏக்கத்தை நான் என் அன்பால் தீர்த்து வைக்க முயன்றபோது அங்கொரு புதிய காவியம் பிறந்தது. இது வெறும் உடல்களின் சேர்க்கை அல்ல, ஏக்கங்களின் சங்கமம். என் பெயர் மதன், வயது 24. நான் சேலத்தில் வசிக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது நடந்து 1 வருடம் ஆகிறது. அப்போது என் உறவு முறை அத்தைக்கு வயது 29. அவர் பார்ப்பதற்கு மிகவும் மெலிந்தும் அழகாகவும் இருப்பார். அவரது கண்களில் ஒரு விதமான ஏக்கம் கலந்த ஈர்ப்பு இருக்கும். அவரது கணவர், அதாவது என் மாமா, 6 ஆண்டுகளுக்கு முன்பே அவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு குழந்தை உண்டு. ஆனால் என் மாமா குடும்பத்தின் மீது அக்கறை கொள்வதை விட மது பழக்கத்திற்கு பலியாகி இரவில் குடித்துவிட்டு உறங்குவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். நானும் அத்தையும் சாதாரணமான உறவில்தான் இருந்தோம். ஆனால் அவரது அழகும் அவர் கையாளும் அந்த சூழலும் என்னை அறியாமலேயே அவர் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. ஒரு முறை நான் அத்தையின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். மாமா எப்போதும் போல தன் பழக்கத்திற்கு அடிமையாகி உறங்கிக் கொண்டிருந்தார். நான் அத்தையை தேடி சமையலறைக்கு சென்றேன். என்னை பார்த்ததும் அவர் புன்னகையுடன் வரவேற்றார். மாமா உறங்கிக் கொண்டிருப்பதால் என்னை இரவு உணவிற்கு அழைத்தார். அந்த சூழலில் அவருடன் பேசிக்கொண்டிருந்த போது வாழ்க்கையில் அவர் எதிர்கொள்ளும் தனிமையையும் ஏமாற்றங்களையும் உணர முடிந்தது. அவரது புன்னகைக்கும் பின்னணியில் இருந்த அந்த தனிமையை நான் கவனித்தேன். ஒரு கட்டத்தில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவரது தனிமையை பற்றியும் அவரது உணர்வுகளை பற்றியும் கேட்டேன். ஆரம்பத்தில் அவர் தயங்கினாலும் என் அன்பான அணுகுமுறை அவரை தளர்வடைய செய்தது. அந்த இரவு இரு மனங்களும் ஒன்றுக்கொன்று ஆறுதல் தேடிக்கொண்ட ஒரு தருணமாக மாறியது. அதுவரை இருந்த அந்த உறவின் எல்லைகள் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கின. சமையலறையின் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் நான் அத்தையை நெருங்கி நின்றேன். மாமா உறங்கிக் கொண்டிருந்த அந்த அமைதியான இரவில் எங்களை சுற்றி ஒரு விதமான மௌனம் நிலவியது. நான் மெதுவாக அவரது தோளை தொட்டு அவரை என் பக்கம் திருப்பினேன். அவர் கண்களில் ஒரு கணம் தயக்கம் தெரிந்தாலும் மறுநொடியே அந்த தயக்கம் மறைந்தது. ஒரு விதமான சரணாகதி வெளிப்பட்டது. நான் அவளது இடுப்பை மென்மையாக பற்றி கொண்டு அவளது உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் அவளது கூந்தலை ஒதுக்கி கழுத்தில் மெல்லிய முத்தமிட்டேன். அவள் திகைப்புடன் என் தோளில் சாய அவளது உடல் ஒரு விதமான சிலிர்ப்புடன் துடித்தது. நான் அவளது கன்னங்களிலும் இதழ்களிலும் என் காதலை முத்தங்களாக பதித்தேன். அவள் தன் கைகளால் என் சட்டையை பிடித்து கொண்டு அந்த நெருக்கத்தை இன்னும் ஆழமாக்கினாள். நாங்கள் இருவரும் அந்த சமையலறையின் தனிமையில் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டோம். அந்த தருணம் வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. நான் அவளை கையில் தூக்கி கொண்டு அருகில் இருந்த அறைக்கு அழைத்து சென்றேன். அறைக்குள் நுழைந்ததும் அந்த மெல்லிய நில ஒளியில் அவள் தோற்றம் தேவதையைப் போல இருந்தது. அவளது உடை ஒரு தடையாகவே எனக்கு தெரிந்தது. அந்த தருணத்தில் அவளது ஒவ்வொரு அசைவும் அவளது ஒவ்வொரு முனங்களும் என் உணர்ச்சிகளை உச்சாணி கொம்பிற்கு எடுத்து சென்றது. அவள்
என் மீது காட்டிய அந்த அதீத அன்பும் நானும் அவளுக்கு கொடுத்த அந்த இன்பமும் அந்த அறையின் சூழலையே மாற்றி அமைத்தது. அந்த இரவு நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக தேடிக்கொண்ட காதலின் உன்னத தருணமாக மாறியது. அந்த அறையின் கதவை சாத்தியதும் நிலவிய அமைதி எங்கள் இருவரின் இதய துடிப்பையும் தனித்தனியே ஒலிக்கச் செய்தது. மெல்லிய ஒளியில் அவள் ஒரு தேவதையைப் போல காட்சியளித்தாள். நான் அவளை நெருங்கி அவளது இதழ்களில் பதித்த மென்மையான முத்தங்கள் எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த தயக்கத்தின் கடைசி திரையையும் கிழித்தெறிந்தன. அவளது உடலின் ஒவ்வொரு அசைவும் என் உணர்ச்சிகளை இன்னும் உத்வேகப்படுத்தியது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் அணைத்து கொண்ட அந்த தருணத்தில் உலகம் எங்களுக்கென சுருங்கி போனது. அவள் தன் நீண்ட நாட்களாக அடக்கி வைத்திருந்த உணர்வுகளை என் மீது கொண்ட அன்பால் முழுமையாக வெளிப்படுத்தினாள். நான் அவளது கூந்தலை வருடி அவளது கழுத்திலும் தோள்களிலும் என் காதலின் முத்திரைகளை பதித்தேன். அந்த படுக்கையில் நாங்கள் இணைந்தபோது காலம் உறைந்து நின்றது. அவளது ஒவ்வொரு முனங்களும் என் பெயரை கூறி அவள் வெளிப்படுத்திய அந்த உணர்ச்சிகளும் என் காதலை இன்னும் பல மடங்கு ஆழ்த்தியது. இத்தனை காலமும் அவள் அனுபவித்த தனிமையை போக்கும் ஒரு மருந்தாக நான் மாறினேன். நாங்கள் இருவரும் இணைந்து அந்த இன்பத்தின் எல்லையை தொட்டபோது அது ஒரு சாதாரண தருணமாக இல்லாமல் எங்கள் இரு ஆன்மாக்களும் சங்கமிக்கும் ஒரு புனிதமான நிகழ்வாக அமைந்தது. அன்று விடியும் வரை நாங்கள் இருவரும் அன்பினால் பிணைக்கப்பட்டு உலகத்தையே மறந்து அந்த இன்பத்தில் திளைத்தோம். அன்றிலிருந்து எப்போதெல்லாம் அந்த தனிமை எங்களை சூழ்ந்ததோ அப்போதெல்லாம் நாங்கள் ஒருவரையொருவர் தேடினோம். அது வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு தந்து கொண்ட உண்மையான ஆறுதல். வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பாராத திருப்பங்களை நமக்கு தருகிறது. அந்த திருப்பங்களில் அன்பும் புரிதலும் இணையும் போது கசப்பான கடந்த காலங்கள் மறைந்து இனிமையான எதிர்காலம் மலர்கிறது. அன்புக்கு வயதோ உறவு முறையோ தடையல்ல, அது இரு மனங்களின் சங்கமம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.